அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இதை பாருங்கள், சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, பல்லாரி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகா அது கூட போடுறதுக்கு, உருளைக்கிழங்கு, மல்லித்தூள், மசாலாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது வரமிளகாத்தூள், மல்லித்தூள்லேயும் ஜீரகம் போட்டிருக்கேன், அதனால் வீட்டு மிளகாத்தூள், ஜீரகத்தூள் தேவையில்லை, தக்காளி பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, மல்லித்தலை, புதினா தலை, இவ்வளோதான். வாங்க வீடியோக்குள் போகலாம். அப்புறம் இதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அளவு ஊற்றினப்போ சிக்கன்லேருந்து எண்ணெய் வரும். பச்சை மிளகா வரும், 2 பச்சை மிளகா போதும். பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டுருக்கோம். மட்டன், உருளைக்கிழங்கு, சிக்கனும் போட்டு குழம்பு நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் 3/4 வாசி வெந்தால் போதும். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ. எப்போவுமே கறியோ சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் இந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலாலாம் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரிங்க. கறி கடைசி வரை கரையாது, அப்படியே இருக்கும். நம்ம எப்படி கறி போட்டோம், கறி போட்டிருக்குறோமோ அதே மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்துலேயும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டால் இது உங்களுக்கு நல்ல ஒரு தேவையானது. கறி கரைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கறி கரைஞ்சி போய், சின்ன கறியாக இருந்தால், இளம் பிஞ்சுகளாக இருந்தால் கரைஞ்சிரும். ஆனால் இது கரையாது. நல்லா இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா கரையாது. அப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். எப்போ எடுத்திங்கன்னாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன், ஏன்னா குழம்பு வைக்கிறதுனால தேவை. வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 50 கிராம், கொஞ்சம் எச்சா இருக்கும். உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நாலு தக்காளி, இனி மசாலாத்தூள் இல்லை, கரம் மசாலா, வரமிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரக மிளகுத்தூள் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கலாம். அளவாக போட்டால் போதும், ரொம்ப வேலம் போட வேணும். எல்லாம் எல்லாம் வீட்டிலையே அரைச்சதுனால அளவாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏற்கும்போது அப்போ போட்டுக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு போட்டுடலாம், ஏன்னா சிக்கன்னால சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் தேங்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி, இது வெந்த வேணாலும் தேங்காய் ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் வெந்த வேகட்டு, இன்னும் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தண்ணியெலாம் ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. நீ ஒரு 2 விசில் 3 விசில் வச்சா போதும். எனக்கு சிக்கன்னால சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்து முன்னாடி காட்டுறோம் உங்கள்கிட்ட. இந்த விசில் போட்டு உங்கள்கிட்ட நல்லா வெந்த முன்னாடி காட்டுறோம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். கறிக்குன்னா 8 விசில் வரணும், சிக்கனுக்கு 4 விசில் வந்தால் போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா வெந்திருக்குது பார்த்தீங்கன்னா. குழம்பு சிக்கன் குழம்பு இது குருமா கிடையாது. குருமாவோட வேறு மெத்தேடில் வைக்கணும். சிக்கன் குழம்பு கிழங்கு போட்டு கொஞ்சம் பரட்டின மாதிரி குழம்பு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. கிழங்கெல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் ஒன்றா போட்டாலும் சிக்கன் குழம்புனால வெந்துடும். ஈஸியான வேலை தான். செலவெல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.